வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். قال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدى محمد وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 186வது பெண்கள் பயான் மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டும் ஆகுக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், மருத்துவர்களின் பயமுறுத்தல்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சுன்னத்தான மருத்துவத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. தொடர்ந்து மருந்து எடுக்கக்கூடிய எல்லா வியாதிகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் நின்று தொழக்கூடிய பாக்கியத்தையும் நம் நெற்றியை பூமியில் வைத்து சிறை வணக்கம் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம் பிச்சுகளுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்களே, இன்று நாம பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அனஹய்யுன், நான் உயிரோடு இருக்கும் வரை. நான் உயிரோடு இருக்கும் வரை என்ன செய்யறது? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன சொல்ல போற? இப்ப உங்க உள்ளத்துல உங்க சிந்தனையில என்ன வருது கருத்து? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆதில் சொல்றார் தொழுவேன். நான் உயிரோடு இருக்கும் வரை ஈமானுடன் இருப்பேன். நான் உயிரோடு இருக்கும் வரை ஈமான், இறையச்சம். நான் உயிரோடு இருக்கும் வரை நபியினுடைய சுன்னத்துக்களை பின்பற்றுவேன். நான் உயிரோடு இருக்கும் வரை மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். இப்படியாக நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இருக்குமா? இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லாருடைய கருத்தையும் கபூல் செய்வானாக. இன்னைக்கு நாம சமூகத்தை பார்க்கிறோம். பல்வேறு வகையான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது வேறு ஒன்றி வருது. இதற்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இல்லை. இது இஸ்லாத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய தன்மைன்னு சொன்னா கூட அது ஆச்சரியமாக இருக்கிறது. முன்னாடிலாம் சின்ன பிள்ளைங்க, இளைஞர்கள், பெண்கள் தான் இந்த கலாச்சார நாற்றங்களை சந்தனமா அள்ளி பூசிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனா இன்னைக்கு சமூகத்துல எல்லாருமே இந்த நாற்றங்களை ஆறத்தழுவி இஸ்லாமிய வாழ்வு எது, பிற மத கல்ச்சர் எது அப்படின்னு பிரித்து அறிய முடியாத அளவுக்கு அதை பின்பற்றக்கூடிய சூழ்நிலை வேதனையா இருக்கு. அன்பிற்குரியவர்களே, வயதானவர்கள் கூட தாடியை வைத்துக் கொண்டு துப்பியை வைத்துக் கொண்டு சினிமா பாடல்களை பாடி அதை இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றக்கூடிய வெட்கக்கேடை என்ன சொல்வது? வயதானவர்கள் மக்கள்னாலா போட்டு வயதான கணவனும் மனைவியும் தம்பதிகளாக ஒருத்தருக்கொருத்தர் அன்புக்குரிய அந்த காதல் சாங் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான வெட்கக்கேட்ட என்னவென்று சொல்வது? அன்பிற்குரியவர்களே, பிற மத கலாச்சாரங்கள்ல மூழ்கி கிடக்கிற பலர் அவங்கள அறியாமலேயே அந்த விஷயங்களை பின்பற்றுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கல்ச்சரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறைகளை, சுன்னாவை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நான் உயிரோடு இருக்கும் வரை தீனில் குறைவு ஏற்படுவதை அனுமதிக்க மாட்டேன். எல்லாரும் உறுதிமொழி எடுக்கணும். அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கும் போது, நான் உயிராக இருக்கும் போது தீனில் குறைவு ஏற்படுவதை எப்படி அங்கீகரிப்பேன் கேட்டாங்க. அது மாதிரி நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தீனில குறைவு ஏற்படுத்திடக்கூடாது, தீனில சமரசம் செய்து விடக்கூடாது. அது தொழுகையா இருக்கலாம், ஈமானுடைய விஷயங்களா இருக்கலாம், குர்ஆனை பேணாமையா இருக்கலாம், மார்க்கத்தினுடைய விஷயங்களை கண்ணியக்குறைவு செய்வதாக இருக்கலாம். எல்லாமே தீன் என்கின்ற ஒரு வட்டத்துக்குள்ள வந்துரும். அது பொய் பேசுவதாக இருக்கலாம், புறம் பேசுவதாக இருக்கலாம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமையாக இருக்கலாம். இது அனைத்தும் தீன் என்கின்ற வட்டத்துக்குள் வந்துவிடும். ஹஜ் கடமையானவர்கள் ஹஜ்ஜை புறக்கணிப்பதாக இருக்கலாம், நோன்பு வைக்க வேண்டியவர்கள் நோன்பை விடுவதாக இருக்கலாம், மதரசாக்களை பாழ்படுத்தலாம், அவதூறு பேசலாம், அநீதி செய்யலாம். இது எல்லாமே தீனுங்கிற வட்டத்துல வந்துரும். முஸ்லிம்ங்கிறவங்க தீன் என்கின்ற அந்த வட்டத்துக்குள் இருக்க வேண்டும், வட்டத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. தீன் என்கின்ற அந்த பட்டம் பறந்து கொண்டே இருக்கும், அதனுடைய பிடி இஸ்லாம் என்கின்ற கைக்குள் இருக்கணும். எனவே இஸ்லாம்ங்கிற கையை விட்டு வெளியில நான் சுதந்திரமா பறக்கிறேன்னு சொன்னா பட்டம் என்ன ஆகும்? கிழிந்து ஒண்ணுமில்லாமல் போய்விடும். எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய இஸ்லாமும் காணாமல் போய்விடும். இஸ்லாம் என்று பெயர் சொல்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் தான் உயர்வானது, இஸ்லாம் தான் உயர்வானது. இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற கிஃப்ட் என்கின்ற சிந்தனை வேண்டும். அல்-யௌம யஇஸல்லதீன கஃபரூ மின் தீனிக்கும் ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌன். ஏக இறைவனை மறுப்போர் உங்கள் மார்க்கத்தை பற்றி அழிந்து விட முடியும் என்று இன்று நம்பிக்கை இழந்து விட்டனர். இஸ்லாத்தை மறுக்கிறவங்க இஸ்லாத்தை அழித்தரடா அப்படிங்கிற சிந்தனையில நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்க. எனவே அவங்களுக்கு அஞ்சாதீங்க. ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌன். நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம், நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதைத்து லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாத்தை தீனாக பொருந்திக் கொண்டேன். ஃபமனில் துர்ரஃபி மஹ்மஸத்தின். பாவம் செய்யும் நாட்டமில்லாமல் வறுமையின் காரணமாக நிர்பந்தத்துக்கு உள்ளானோரே தவிர அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். ஃபைனல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கையில அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வச்சான். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது, சம்பூரணமாக்கி தந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்படி இஸ்லாத்தை அல்லாஹ் பரிபூரணப்படுத்தி இருக்க நாம் அதை கொச்சைப்படுத்துவதை, நாம் அதனுடைய கண்ணியத்தை இழக்கச் செய்வதை என்னவென்று சொல்வது? அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், எம்மதமும் சம்மதம். சிலர் சொல்றாங்க, எப்படி இதை அங்கீகரிக்க முடியும்? எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றவங்க மாற்று மதத்தாரினுடைய கடவுள் என்று சொல்லக்கூடியவைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை விட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
தாவேக்காவினுடைய சில தற்குறிகள் சொல்லுது, எல்லாம் சம்மதம் தான், எனக்கான வழிகாட்டி ரோல் மாடல் விஜய்னு சொல்லுது. இவர்களுடைய ஈமான் எங்கே போய்விட்டது? கணவனை விட இவர்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுது. அதாவது உலகத்துல அரசியலினுடைய தேவை இருக்கிறது, அந்த அரசியலில் பயணிக்கலாம், அது எல்லாமே ஒரு லெவல்ல இருக்கணும். பட்டத்தினுடைய அந்த நூல் கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். கையை விட்டு வெளியே போயிட்டா எல்லாம் முழுசா மூழ்கி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைய சமூகத்துல இது மாதிரியான புறையோடி போன விஷயங்கள், இது மாதிரியான ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல பரிபூரணமான நுழைந்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் பொதுவா மனிதர்களை பார்த்து சொல்லல, எல்லா மனிதர்களையும் பார்த்து சொன்னா காஃபிர்களையும் மாற்று மத அன்பர்களையும் இஸ்லாத்துக்குள்ள வாங்க கூப்பிடுற மாதிரி அல்லாஹ் இங்க சொல்றதே அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவங்களை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களே, முஸ்லிம்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, பரிபூரணமாக இஸ்லாத்துல நுழையுங்க. ஹைக்கி நைக்கியா, அங்கிட்டும் தான் இங்கிட்டும் தான் அப்படிங்கிற முறையில இருந்துறாதீங்க. ஷைத்தானின் வழியை அடிச்சுவட்டுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி, அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி என்பதாக அல்லாஹ் தனது மறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு தடவை கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபியினுடைய காலத்துல தௌராத்துடைய ஒரு பிரதியை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து, அல்லாஹ்வின் தூதரே இங்க பாருங்க, தௌராத்துடைய ஒரு பிரதி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த பிரதியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் கோபத்தால் மாறத் தொடங்குது. அதை பார்த்த அபூபக்கர் சித்திக் நாயகா, உமரே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தை நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஏறிட்டு பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரின் கோபத்திலிருந்து அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹுவ ரப்பாகவும் இஸ்லாத்த தீனாகவும் ரலீத்து பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா, நபியை நான் ரசூலாக ஏற்றுக்கொண்டேன், முஹம்மதை நான் நபியாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மேலும் சொன்னாங்க, முஹம்மதின் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு மத்தியில வந்தா என்னையை ஏற்று பின்பற்றுவதை விட்டுட்டு அவரை நீங்க பின்பற்றினால் வழிகட்டு விடுவீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நபி அவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். ஆனா நபியினுடைய காலத்துல வந்தாங்கண்டா நபியை விட்டுவிட்டு முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுவதை விட்டுவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றனா வழிகட்டு போயிருவாங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோட வந்தா கூட என்னைத்தான் பின்பற்றுவார்கள்னு சொன்னாங்க. கிறிஸ்துவ அன்பர்கள் இங்கதான் நம்மை விட்டும் வேறுபட்டுறாங்க. ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க ஏத்துக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்ப ஈசாயி மார்க்கம் முற்று பெற்று விட்டது. அதற்கு பின்பு முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இங்கதான் அவங்க பிரிஞ்சிடறாங்க, கிறிஸ்துவர்களாக இஸ்லாமியர்களாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவினுடைய வேதத்தை சுமந்த, அல்லாஹுவினுடைய தூதுவத்தை கொண்டு வந்த அந்த சமூகத்தை கூட நபி அவர்களுடைய காலத்தில் பின்பற்றக்கூடாது என்று இருக்க பல்வேறு கழுசடைகளின் கல்ச்சர்களை, மேற்கத்திய கல்ச்சர்களை பின்பற்றுவதை என்ன சொல்வது? எனவே நாமெல்லாம் உறுதிமொழி எடுக்கணும், அனஹையுன், நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னது போல தீனில் குறைவு ஏற்படுவதை விரும்ப மாட்டேன், தீனை இழிவுபடுத்தும் செயல்களை அனுமதிக்க மாட்டேன், தீனை குறைவு செய்யக்கூடிய விஷயங்களை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியில இருக்கிறோம். அப்ப பிறர் செய்வதையே அங்கீகரிக்க மாட்டேனா நாம செய்வோமா? நாம அதை எடுத்து நடப்போமா? அன்பிற்குரியவர்களே, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுவது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். யா அய்யுஹன்னாஸ், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஃபைன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், மனிதர்களுக்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை,
மனிதர்களுடைய வார்த்தைகள்லயே மிக சிறந்த வார்த்தை அல்லாஹுவின் வேதமான அல் குர்ஆன். கலாச்சாரங்களை பின்பற்றுவதில் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கல்ச்சர் தான் சிறந்த கல்ச்சர். காரியங்கள்ல மிக மோசமானது, தீயது. மனிதர்கள் தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப புதிய புதிய விஷயங்களை உருவாக்கி கொள்வது. அப்படி உருவாக்குற எல்லாமே வழிகேடு அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடை அணியறதுல மேற்கத்திய கல்ச்சர், கிறிஸ்துவ நாடுகளினுடைய கலாச்சாரம், தலை முடியை அலங்கரிக்கிற விஷயத்துல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய கல்ச்சர், திருமண வைபவங்கள்ல ஆடல் பாடல் இந்திய மக்களினுடைய கல்ச்சர், இப்படி நிறைய விஷயங்களை நாம் சமூகம் உள்வாங்கி கொண்டு நேர்வழியை விட்டு தூரமாகிக்கிட்டு இருக்கு. ஒரு புறம் ஹலாலான இறைச்சியை சாப்பிடுவதற்கு பாசிச சங்கிகளோடு சண்டை செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில சர்வசாதாரணமா இது ஹலாலா ஹலால் இல்லையா, இந்த கடையில சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு KFC MC போன்ற கடைகளில் சாப்பிடக்கூடியவர்கள், சாலை ஓரங்களில் நகரின் முக்கியமான கடைகள், அதுவும் இணையங்களின் வழியாக பிரபலமாகி இருப்பதின் காரணமாக அந்த உணவு நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்றதுனால அது ஹலாலா ஹராமா, அந்த இறைச்சி எப்படி அறுக்கப்பட்டது என்பதை கூட யோசிக்காமல் ஹராமான இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய ஒரு கல்ச்சர்ல இந்த சமூகம் மூழ்கி கிடக்குது. நல்லா பாதுகாக்கணும். இரவு முழுவதும் டிவி, சினிமா, கேம், கடற்கரை, டூரிஸ்ட், பைக் ரேஸ் அப்படின்னு கண் விழிச்சிட்டு அதிகாலையில சுபஹ் தொழுகையை தவறவிடக்கூடிய, தாமதமாக எழக்கூடிய சோம்பலான ஒரு சமூகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சுவனத்தின் உறவுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாம் மேம்படுத்தி கூறி இருக்கக்கூடிய திருமண உறவை ஹுலா தலாக்கு அப்படிங்கிற சின்ன வார்த்தையை வைத்து அறுத்து எறிந்து மொட்டையாக ஊர் சுற்றும் கலாச்சாரம். இதாங்கிற ஷரியத்தினுடைய கேடயத்தை மிக இலகுவான காரியங்களுக்கு, சுயநலங்களுக்கு, சொந்த விஷயங்களுக்காக அதை உடைக்கக்கூடிய கலாச்சாரம். ஏன் உள்ளதா ஒரு வருஷம் அவர்கிட்ட வாரவே இல்லையே, ஏன் வீட்டுல இருக்குதே, ஏன் பெண்ணுக்கு எதற்கு இத்தா என்று சர்வசாதாரணமாக கேட்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய் தந்தையுடைய உறவு, சகோதர சகோதரியுடைய உறவுகளை எல்லாம் வெட்டிட்டு, அக்கம் பக்கத்தை பகைச்சிட்டு, தூரமா மஹல்லாவுடைய வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு, பள்ளிவாசல் மதரசாவே இல்லாத பகுதியில மிகவும் சந்தோஷமாக குடியேறக்கூடிய சமூகம், தனிமையை விரும்பக்கூடிய கலாச்சாரம், இயக்கம், கட்சி, அமைப்பு என்று ஆளுக்கு ஒரு பக்கம் ஆண்டுக்கு ஒரு கொள்கையை பிரிந்து போகக்கூடிய கலாச்சாரம். இப்படி என்று நம் சமூகம் பல விஷயங்களை நாரக்கூடிய, நாகரிகம் இல்லாத அந்த நாற்றங்களை சந்தனமாக பூசிக்கிட்டு ஆற தழுவிக்கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லதத்தபிஅன்ன ஸனன மின் கப்லகும் ஷிப்ரன் பிஷ்ப்ரின், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களினுடைய வழிமுறைகளை நீங்கள் அங்குலம் அங்குலமாக, திராஅம் பிதிராஇன், முலம் முலமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹத்தா லவ் ஸலகு ஹுஜர லப்பின் லஸலக்துமூ அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவங்க ஒரு உடும்புடைய பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்களும் அதுக்குள்ள போய் நுழைஞ்சுக்குவீங்க. அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், நாங்க பின்பற்றோன்னு எதை சொல்றீங்க, யூத கிறிஸ்துவர்களை குறிப்பிடுகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் யார நான் சொல்றேன், யூத கிறிஸ்துவர்களைத்தான் நீங்க பின்பற்றுவீங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே வணக்க வழிபாடுகள்ல கூட எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு ஒரு இடத்துல ஒன்று கூடி தொழுகைக்கான ஒரு நேரத்தை முடிவு செஞ்சது வழக்கமா இருந்துச்சு. அப்ப தொழுகைக்கு பாங்கு சொல்ற முறை இல்லை. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஆலோசனை செய்யறாங்க. சிலர் சொன்னாங்க, கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களில் அடிக்கப்படுகின்ற மணியை போல ஒரு மணியை நிறுவுங்க அப்படின்னு. வேறு சிலர் சொன்னாங்க, யூதர்கள் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கொம்பை எடுத்து அதுல ஊதி சப்தம் கொடுத்து தொழுகைக்கு அழைக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு ஒரு மனிதரை நீங்க அனுப்பக்கூடாதா, எல்லா பக்கமும் போய் என்ன செய்வாரு, அவரு தொழுகைக்கு அழைப்பாரு அப்படின்னு சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலே எந்திரிங்க, தொழுகைக்கு அழைங்கன்னு சொன்னாங்க. யூத கிறிஸ்துவ கலாச்சார அடிப்படையில
எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் மார்க்கத்துல தொடர்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகித்துக்கல. அதை வேணான்னு நினைச்சாங்க. நிலைமை அப்படி இருக்க இப்ப வணக்க வழிபாடுகளில் கூட சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் உதிக்கிற நேரத்துல அது மறைகின்ற நேரத்திலையும் தொழாதீங்க, ஏன்னா அது ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கு இடையே இருக்கிறது, அந்த நேரத்துலதான் இறை மறுப்பாளர்கள் சூரியனை வணங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க, இணை வைப்பவர்களுக்கு மாறு செய்யுங்கள், ஹாலிஃபுல் முஷ்ரிகீன வ ஃபர்ருல் லஹ்ய வ அஹ்ஃபதுஷ் ஷவாரிப வ அஹ்ஃபுஷ் ஷவாரிப. இணை வைப்பவங்களுக்கு மாறு செய்யுங்க, தாடிய வளர விடுங்க, மீசைய ஒட்ட நறுக்குங்க. அல்லாஹுவின் தூதர் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மீசையை ஒட்ட கத்துறீங்க, தாடிய வளர விடுங்க, நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அணு அணுவாக அங்குலம் அங்குலமாக பின்பற்றினாங்க சஹாபாக்கள். ஒரு 3 பேருடைய அந்த வாழ்க்கையை நாம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றிய அந்த சஹாபாக்கள் அற்புதமா இந்த மார்க்கத்தை பாதுகாத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சிரியாவுக்கு புறப்பட்டாங்க. அவங்களோட அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் போறாங்க, ஹலீஃபாவா இருக்கிறாங்க. அவங்க போற வழியில ஒரு நீர் தடாகம், அதை கடந்து போகணும். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹலீஃபா, ஜனாதிபதி, கீழே இறங்கி ஒட்டகத்திலிருந்து இறங்கிட்டாங்க. காலுறையையும் கலட்டிட்டு செப்பலையும் கலட்டிட்டு தோல் புச்சத்துல தூக்கி செருப்ப வச்சுக்கிட்டு ஒட்டகத்துடைய மூக்கணாங்கயிற்றை பிடித்து கொண்டு தண்ணீர்ல நடந்தாங்க. இதை பார்த்த அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, முஃமினீன்களின் தலைவரே, நீங்க இப்படி செய்யலாமா? நீங்க ஒட்டகத்திலிருந்து ஏன் இறங்குனீங்க? உங்க கண்ணியத்துக்கு அது சரியில்லையே, உங்களுடைய மேன்மைக்கு அது உகந்ததா இல்லையே. உங்களை வரவேற்பதற்காக நாட்டு மக்கள் எல்லாம் ஆவலோட இருக்கிறாங்க. நீங்க இந்த நிலையில வந்தா உங்களை பத்தி அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. மாபெரும் தலைவர், ஹலீஃபா, ஜனாதிபதி சாதாரண மனிதனை போல ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்றை பிடித்துக் கொண்டு செருப்பை தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு தோல் புஜத்துல வச்சுக்கிட்டு நடந்து போனாங்கன்னா அப்ப எப்படி இருந்திருக்கும்? இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கோபமா சொன்னாங்க, இதை உம்மை தவிர வேறு யாரும் சொல்லி இருந்தா கடுமையா தண்டிச்சிருப்பேன் அபூ உபைதா. நாம இழிவா இருந்தோம், அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தி விட்டான். அல்லாஹ் கண்ணியம் செய்த இஸ்லாத்தை தவிர்த்து வேறு வழியில கண்ணியத்தை தேடனா அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு திருமண விஷயத்துல இஸ்லாமிய அடையாளத்தை பாதுகாக்க முடியல. நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்வதை விரும்பல இந்த சமூகம். மாற்று மத கல்ச்சரை எடுத்து அதில் விதவிதமான டெக்கரேஷன்கள் செய்து ஆணும் பெண்ணும் கலந்து பர்தாவை பேணி வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை மேடையில ஏத்தி என் பிள்ளைய யாரு வேணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்ற கல்ச்சரை என்னவென்று சொல்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கலாச்சாரத்தை யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, பாரசீகத்தை வெற்றி கொண்ட படைத்தளபதி ஹுதைஃபா இப்னு யமான் ஒரு முறை அந்த நாட்டு தலைவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ரொட்டி கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுகிறார்கள். அதை எடுத்து மாக்கில் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சுத்தம் செய்து அதை சாப்பிடுறாங்க அந்த ரொட்டியை. உடனே அதை பார்த்த அந்த நாட்டு முக்கியஸ்தர்கள் சொன்னாங்க, இந்த நாட்டுல இது கண்ணிய குறைவு, கீழே விழுந்ததை என்ன செய்யக்கூடாது, எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த அவைக்கு நீங்கள் இழிவு செய்து விட்டீர்கள், இந்த பேரவையில் உள்ளவர்களை தங்களை இழிவா நினைப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஹுதைஃபா சொன்னாங்க, உண்ணும் உணவு தவறி விழும்போது உணவுப் பொருளை சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும் என்பது எங்கள் நேசர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கலாச்சாரம். அன்னலாரினுடைய சுன்னத்துக்களை கலாச்சாரமாக கேவலமாக கருதக்கூடிய இந்த மடையர்களுக்காக என் நேசரின் நபிய சுன்னத்தை கல்ச்சரை நான் விடுவேனா? அன்னலாரின் சுன்னத்தை கல்ச்சரை ஒருபோதும் நான் விடமாட்டேன்னு சொன்னாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்துணை சுன்னத்துக்கள், எத்துணை சுன்னத்துக்கள், சுன்னத்தை செய்வது இழிவாக கருதப்படுகிறது. இன்னைக்கு ஃபேஷன், இன்றைய ஜெனரேஷனுடைய நிலை
2K கிட்ஸினுடைய சிறப்பே இதுதான் அப்படின்னு சொல்லி எத்துணையோ சுன்னத்துக்கள் மட்டம் தட்டப்படுகிறது. ஒரு முடிவற்ற விஷயத்துல கூட இந்த சமூகத்தை சரி செய்ய முடியல. முடிவற்ற விஷயத்துல கூட இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியல. ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடிவெட்ட சொன்னாங்களோ அப்படி முடிவெற்றது இல்ல. தாடி வைக்கிறாங்க. இன்னைக்கு நவீனத்திற்காக, நடிகருக்காக தாடியை வளர்க்கக்கூடிய இளைஞர்கள், தலையில துணி போடுறத கேவலமாக கருதக்கூடிய இளைஞர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க. அதற்கு பின்பு 2 ஆண்டுகள் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு ஹலீஃபாக பொறுப்பேற்றாங்க. 2 ஆண்டுகள் 3 மாதம் 8 நாட்கள் இந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சியாளராக இருந்தாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். நபியவர்கள் இறந்த அந்த சூழ்நிலைங்கிறதுனால அடுக்கடுக்கான பல மாற்றங்களையும் சவால்களையும் சந்திக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். அவங்க எதிர்கொள்றத முதல் விஷயமா அவங்க வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை எதுன்னு சொன்னா, நான் உயிரோட இருக்கும் போது இந்த தீனுக்கு குறைவு ஏற்பட்டு விடுமா, நான் உயிரோட இருக்கும் போது இந்த தீனில் குறைவு ஏற்பட்டு விட அனுமதித்து விடுவேனா அப்படிங்கிறது. அபூபக்கர் சித்திக் ஆஜிக் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல் உத்தரவா உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தலைமையில ரோமர்களை எதிர்ப்பதற்காக தயார் செய்யப்பட்ட அந்த படை கிளம்பட்டும்னு சொன்னாங்க. ஏன்னா நபி அவர்கள் கிளம்ப சொன்ன படை அது. நபிக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிடுறாங்க. இந்த காரணங்களால் அந்த ரோமர்களை எதிர்ப்பதற்கான அந்த படை கிளம்பாம தாமதமா இருந்துச்சு. இறந்து 19 நாள் கழிச்சு ரபியுல் அஹர் மாதத்தினுடைய இறுதியில இந்த படை கிளம்புது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கையில இந்த படையை தயாராக்கினாங்க. எனவே முஅத்தாங்கிற இடத்துல வச்சு எதிர்ப்பதற்காக உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தலைமையில இந்த படை போறதா இருந்துச்சு. மதீனால இருந்து 700 இளைஞர்கள் இதுல போனாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த படை தாமதிச்சதுனால இந்த படையை போ சொன்னாங்க. இப்ப அந்த நேரத்துல யார் யாரோ நான் தான் தூதர்னு கிளம்பிட்டாங்க. கடுமையான குளிருடைய நேரம். சொன்னாங்க சஹாபாக்கள், ஆட்டு இடையனை துளைத்த ஆட்டு மந்தை போல முஸ்லிம்களுடைய நிலை இருக்குது. ஆட்டு மந்தையை துளைத்த ஆட்டு இடையனை துளைத்த ஆட்டு மந்தை போல முஸ்லிம்களுக்கு தலைமை இல்லாமல் இருக்குது. நபியவர்களை இழந்து விட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஆட்டை பலிகொள்வதற்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க ஓநாய்களாக. எனவே இப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க இந்த படை இருக்கிறது தான் சிறப்பு, வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். இது என்னுடைய உத்தரவு இல்ல, மாணவியின் வாழ்கிற காலத்தில் போட்ட உத்தரவு. என்னுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக இந்த உத்தரவுல நான் எந்த சமரசத்தையும் செய்ய மாட்டேன், படை புறப்படுவது உறுதின்னு சொன்னாங்க. இந்த கருத்துல நான் உறுதியா இருக்கிறேன். ஓனா என்னை கடித்து தின்று விட்டாலும் கூட அது சிறப்பு, ஆனா இந்த உத்தரவுல நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்? மாணவி கலப்பிய படாது. நிறைய சொன்னாங்க. நிறைய சஹாபாக்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கடிதத்தை கொடுத்து விடுவாங்க. உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் நாயகத்திட்ட போய் கொடுங்கன்னு. ரொம்ப சிரமமான சூழ்நிலை. எனவே வயது மூத்த ஒரு சஹாபியை தலைமையில போடலாம்ல, ஏன் உசாமாவை போடணும்? நபி அவர்கள் நியமித்த படை தளபதி உசாமா, அவங்கதான் போகணும்ட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூபக்கர் சித்திக் நாயகம். உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குதிரையில இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் நடந்து வர்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குதிரையின் மீது அமராம அதனை நடந்து கூட்டு வர்றாங்க. உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, குதிரையை நீங்க ஓட்டி வாங்க அல்லது என்னைய நடந்து வர அனுமதிங்கன்னு. ஏன்னா ஹலீஃபா நடந்து வர்றாங்க, படை தளபதி வாகனத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹலீஃபா கீழே நடந்து வரையில எப்படி நான் மேல உட்கார்ந்து இருக்கிறது, நானும் நடந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்ட அந்த பாதங்களில் படக்கூடிய தூசி பட்டதுனால ஏன் அந்தஸ்து ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது அப்படின்றாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். அல்லாஹ்வுடைய பாதையில சேவை செய்யக்கூடியவங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் 700 மடங்கு உயர்த்தறான். 700 பாவங்களை மன்னிக்கிறான், 700 நன்மைகளை அவங்களுடைய கணக்குல எழுதிடுறான் அப்படின்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். சொல்லிட்டு சொல்லுவாங்க, வீரர்களே உங்களுக்கு நான் 10 கட்டளை இடுகிறேன், அதையெல்லாம் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க.
மோசடியில ஈடுபடாதீங்க, உங்களில் தலைவருக்கு கட்டுப்பட மறுக்காதீங்க, உடலை பலவீனப்படுத்திக் கொள்ளாதீர்கள், வயதானவர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்யாதீங்க, ஈச்ச மரங்களை வெட்டவோ அல்லது எரிக்கவோ அல்லது கனி தரக்கூடிய மரங்களை வெட்டவோ செய்யாதீங்க. இப்ப மக்களுக்கு பயனுள்ள மரங்களை என்ன செய்யாதீங்க, வெட்டாதீங்க. உணவுக்காகவே அன்றி ஆடு மாடு ஒட்டகங்களையும் வெட்டாதீங்க. மாடங்கள்ல சத்திரங்கள்ல தங்கி இறுதி காலத்தை கழிக்கக்கூடிய மக்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அவர்களை அவங்க வழியிலேயே விட்டுருங்க. நீங்க போற பாதையில விதவிதமான பாத்திரங்கள்ல உணவு கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நாம ஒரு ஊருக்கு போற விதவிதமான உணவு பண்டங்கள் இருக்கிறது. எதை நீங்க சாப்பிட்டீங்கனாலும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹுடைய பேரை சொல்லி சாப்பிடுங்க. இன்னும் உச்சந்தலைய சிரைச்சு அதனை சுற்றி முடிகளை வளர விட்டு சலை போட தொங்க விட்டு கொண்டு வர்ற மனிதர்களை பார்ப்பீங்க. அவங்கள உங்க வாளால் தாக்குங்கள். அல்லாஹுடைய பெயரை கொண்டு முன்னேறிக்கிட்டே போங்க. எதிரிகளின் தாக்குதல்ல இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இன்னும் கொடிய நோயிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு ஆணும் பெண்ணும் கலந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சர்வ சாதாரணமாயிருச்சு. காலேஜுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை, ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை, அந்த பசங்களோட இந்த பெண்கள் சர்வசாதாரணமாக கடை வீதிகளில் சுற்றி திரியக்கூடிய சூழ்நிலை, அவர்களோடு தோளோடு தோளில் கை போட்டு பெண்களோடு நிற்கக்கூடிய வெட்கமில்லாத சூழ்நிலை. சமீபத்துல நம்ம ஊரை சார்ந்த ஒரு பிள்ளை கூட ஒரு முக்கியமான கேண்டீன்ல போய் என்ன செய்யுது, பேக்கரியில மாற்று மத பிள்ளைங்க நண்பர்கள் அவங்களோட சில ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களோட புர்காவோட போய் உட்கார்ந்து இருக்கு. இதை பார்த்த நம்ம சகோதரர் எனக்கு வேகமா போன் பண்றார், ஹசரத் இந்த புள்ள சிக்கந்தர் நகர் புள்ள மாதிரி இருக்குது. நாமளும் வேகமா போயிட்டு நம்மளை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு விளவடத்து போச்சு. நம்மள அந்த பிள்ளைக்கு தெரியுது. இப்போ உள்ளூருக்குள்ள போறமே, யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது, பார்த்த உடனே வெக்கப்படுற பிள்ளை, முன்னாடியே அந்த வெட்கம் வரல. இது ஏன் ஏற்பட்டுச்சு? இது யாருடைய குற்றம்? இதை சரி செய்யறது யாரு? தீனில் குறைவு ஏற்படுகிறது. இஸ்லாமிய அங்க அடையாளங்களோட ஒரு பக்கம் நம்ம பிள்ளைங்களே இப்படி போகுது, இன்னொரு பக்கம் புர்காவை மாற்று மத அன்பர்களும் பயன்படுத்திக்கிறாங்க இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்காக. ஆணும் பெண்ணும் கலப்பதினுடைய விளைவு. ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்க ஒன்னா செய்யறாங்க, தோல் மேல தோல் போட்டு அந்த பெண்ணும் ஆணும் இருக்கிறாங்க. எப்படி இதை அங்கீகரிக்க முடியும்? இப்படி நிறைய விஷயங்கள் புறையோடி கிடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் சமூகத்தை பாதுகாப்பானாக, தீனின் கண்ணியத்தை ஜொலிக்கச் செய்வானாக, தீனினுடைய சுபிச்சத்தை உணரச் செய்வானாக, ஈமானின் சுவையை உணர்ந்த சமூகமாக்கி வைப்பானாக, வெட்கம் என்கின்ற அற்புதத்தை பேணக்கூடிய சமூகமாக, சந்ததிகளாக, பிச்சிலங்களாக நம் சந்ததியை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நாமெல்லாம் ஒரு உறுதிமொழி இருக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்கும் வரை என்னுடைய தீனில், என்னுடைய இஸ்லாத்தில், என்னுடைய ஈமானில், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறையில் குறைவு ஏற்படுவதை அங்கீகரிக்க மாட்டேன். எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் தீனுக்கு இழுக்கு ஏற்படுவது எனக்கு ஆகுமாகாது. அதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற உறுதியோடு நாமும் வாழணும். நம்மை சார்ந்தவர்களும் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சமூகத்தை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.